அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகை மால் மருணை சரி கோபுரத்தில் வீட்டிற்கும் கற்பக பிள்ளையார் காப்புத்தாமே உடுத்து கொஞ்சம் சவுண்ட் வைங்க தப்பாமல் என்னாவில் வந்து சார்பார் தமக்கே வெள்ளை கலியடத்து வெள்ளை மணி போன்று வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பார் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியா சிம்மாசனத்தில் அரசரோடு அமர வைத்த எந்தாய் கலைவாணியே Maria Rula Veno Maya
தேவர்கள் முழுவதும் தேவலோகம் சிவன் இருக்கக்கூடியது சிவலோகம் சிவலோகம் இருப்பது
சரி. அந்த பிரம்மன் இருப்பது பிரம்மலோகம். பிரம்மலோகம். நாராயணன் இருப்பது வைகுண்ட லோகம். ஆமையா. அரண்யன் இருப்பது பாதாள லோகம். சரி. அது மட்டும் இல்லப்பா. இவையா. இப்படி 14 உலகத்தை பிறவி செஞ்சாங்களாம். ஆமா. மக்கள் வாழ்வோம் பாத்தியா? ஆமையா. மக்கள்லாம் வரக்கூடிய பூலோகம் என்று சொல்லக்கூடிய பூமியா இருக்குது. பூமி. இதே போல 7 கடல் இருக்கு பாத்தியா? ஆமையா. 7 கடலுக்கு அப்பால என்ன இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? பழிக்கு வந்த பாறை உண்டு, இருட்டா ஒரு நாடு இருக்கு பாத்தியா? சரியா. இருட்டு நாட்டுல நம்மள மாதிரி லைட் வெளிச்சம்னு வச்சு கொண்டாட மாட்டாங்க. கிடையாது. அங்க வந்து செத்த பாம்பு, ஆமா. வயசான பாம்பு, சரி. உடற்காரணமாய் கிழட்டு பாம்பு, பாம்பு செத்ததுக்கு அப்புறம் நாகமணி முத்தெடுத்து மாடாங்கிட்ட வெளிச்சம் கொண்டாடுவாங்களாம். சரி. நாகத்தினுடைய உலகத்தை எடுத்து பாராட்டுறதுனால, ஆமா. அந்த வெளிச்சம் கொண்டாடுறதுனால அந்த ஒரு பேர் நாகலோகப்பட்டணம். நாகலோகப்பட்டணத்துல யாரு வாழ்ந்து வர பாத்தீங்களா? பாம்புகள் எல்லாம் குடியிருக்கு குடிலோகம் தான் நாகலோகப்பட்டணமா. சரியா. மனுஷன் இருக்க மாட்டாங்க. கிடையாது. நாகங்கள் மட்டும்தான் வரக்கூடிய லோகம் நாகலோகமா. நம்ம மக்கள் கூட்டம் தான் தலைவர் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நாகத்துக்கு தலைவர் நாகராஜன். சரி. அவர் மனைவி நாகக்கண்ணி பெண்கொடியா. நல்லா கவனிங்க. நாகராஜன் நாகக்கண்ணி நம்மள மாதிரி தலை மட்டும்தான் மனுஷன் தலை. சரி. உடம்பா பாத்தீங்கன்னா பாம்புடைய உடம்பாத்தான் இருக்கு. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு ஆண்டவன் என்ன செல்வத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. நாடு இருக்கு, நகரி இருக்கு, நாடாள பிள்ளை இல்ல, இருக்கு சுகம் இருக்கு, தையாள பிள்ளை இல்ல, என்ன மண்ணா பாவம் செய்தோம், என்ன மண்ணா பாவம் செய்தோம், எனக்கு பிள்ளை இல்ல. மாடி மாடியா பங்களா கட்டி வச்சிருப்பாங்க. 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டிருப்பாங்க. ஆனாத குறைக்கு வீட்டை வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஒருத்தர் தான் சங்கிலியும் அஞ்சு வச்சிருப்பாங்க. 1000 அண்ணன் போட ஆயிரக்கட்டங்கள்ல அவன் பொண்டாட்டி போடலையா, அவன் பேத்தியா போடலையா, மாமியா போடலையா கல்ல நிறைய போட்டுக்கியா. என் கல்ல தொங்கதான் உனக்கு தெரியுதா? போக வெறும் பையன். ஏன் தம்பி? ஆண்டவன் எல்லா செல்வத்தையும் கொடுப்பாரு. சரி. வெளியே சொல்ல முடியாம ஒரு குறையும் கூட மக்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் இருக்கும்ல, அதனால தெய்வத்தை தேடி போவோம். அதே போல நாகராஜன் நாகக்கண்ணிக்கு கடவுள் ஒரு குறையை கொடுத்திருக்காரு. என்ன குறையை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 4 நகரம் எல்லாம் இருக்கு, சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, சொத்தால புள்ள இல்ல. தம்பி எந்த குறை இருந்தாலும் இந்த குறை இருக்கலாமா? இருக்கிறதே பெரிய குறை புள்ள குறை தானே. அப்பதான் நாகக்கண்ணி சொல்ல பாத்தீங்களா? ஏ மன்னா நாகராஜா, எனக்கு கொஞ்சம் லைட்டா, ஏ மன்னா நாகராஜா, நான் இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கிறதுனால இந்த ஊர்வழிய ஊந்து போனோம்னா இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மலடி நல்ல மடி என்று மாநிலத்தின் பெருவானே, நல்ல மலடி என்று ஓடையின் பெருவானே, மலடிங்காய் வந்து மலடி பட்டம் வாங்கலாமா, மாநிலத்தில் வாங்கலாமா, இறுதி பட்டம் வாங்கலாமா, இந்த பூமி வெறுங்கலாமா? ஐயா, திருவிழாக்கு 10 கோடி மக்கள் நல்லா கவனிங்க. துர்க்கையம்மா வாசலுக்கு எத்தனை மக்கள் குழந்தை இல்லாம வந்திருக்கீங்களோ? சரி. நாவல இருக்க முடியும் மாதிரி உட்கார்ந்து படிக்கிறது உண்மையானா? இந்த வாசல இந்த கொடைக்கு அவட்ட நம்பி கேளுங்க. அடுத்த சித்திர பொங்கலும் கனியை கொடுப்பாயா? பிள்ளை இல்லாதவங்க அவ பிள்ளையா பிறந்தவா. சரி. அவட்ட வரம் கேட்டா கண்டிப்பா தாய் வரம் கொடுப்பா. அவள மாறி துர்க்கையம்மா இருக்கா பாத்தீங்களா? சரி. நான் மலடி பட்டம் வாங்கலாமா, அந்த மாநிலத்தில் வாங்கலாமா? ஐயோ அண்ணா, நான் தான் மலடு மலடு பாத்தீங்களா? என்னோட மட்டுமல்ல, நான் கையில் நல்ல வளர்த்தோரை கண்டு போன மலடாச்சி, எல்லா கலதையும் வளர்த்தா. ஆம்பளை பூனை வளர்த்தா, பொம்பளை பூனை வளர்த்தா, ஆனா குட்டி போடல. ஏன்னா நாகக்கண்ணி மலடா இருக்கா, வளர்த்தது மலடா போச்சு. அது மட்டுமா, அந்த குப்பையில மெஞ்சி வரும் ஒரு கோவலி மலடோ மாச்சி, குப்பையங்கண்ணி வரும் ஒரு
அது கலர் குஞ்சி தாயி. கலர் குஞ்சா? கலர் குஞ்சி மாதிரி. எந்த குஞ்சா இருந்தா ஒரு குட்டி போடுறது வழியிலேயே. அது இப்படி குட்டி போட்டு கலர். நான் தான் மலடியா வளர்த்த பிராணி மழை போச்சே. அது மட்டுமல்ல வாசலில வச்ச மரம் ஆல மரம் காய்களையே முத்தத்தில வச்ச மரம் முருங்க மரம் பூக்களையே வச்ச மரமும் எல்லாம் காய்களை பழுக்க பூக்களை நான் வளர்த்தது மலடி நான் வச்சது மலடி ஆக மொத்தம் எல்லாம் மலடாச்சு என் மன்னா நகராஜா நம்ம என்ன பாவம் தான் பண்ணோமோ ஏன் நமக்கு இந்த பிறப்ப குழந்தை இல்ல ஐயா நாகராஜா கணவனை பார்த்து கேட்டா எப்படி மன்னா ஒரு வருஷமா இல்ல 2 வருஷமா 3 வருஷமா இல்ல 12 வருஷமாச்சு நமக்கு ஏன் பிள்ளை இல்ல கல்யாணம் ஆயிருக்குல்ல அப்போ 1 வருஷமா 2 வருஷத்துல பிள்ளை பத்திரக்கணும் இல்ல 12 வருடமாச்சு ஏன் மன்னா பிள்ளை இல்ல ஒருவேளை நீ பாவம் பண்ணிருப்ப பாவம் பண்ணோம்னா அதுக்கு பிராயச்சித்தமா குழந்தை இல்லாம கூட இருக்கலாம் என்ன பண்ணா பாவம் பண்ணேன் ஏன் நாகராஜா கொத்த குரங்கலையே பரம்பரக்காரங்கலையே கொத்த குறைச்சனா நல்லா கேளுங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம் சரி ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா இருப்பீங்க உங்களுக்கு ஒரு 10 பேர் வேலை பார்க்காங்களா அவங்களுக்கு அன்னன்னைக்குள்ள சம்பளத்தை ₹1 குறைக்காம கொடுத்துடணுமா அதாவது தம்பி ஒத்த குறைக்கணும்னா கூலிக்கு பாவம் குறுக்கு கிடையாது ₹1 கூட குறைக்காம சம்பளத்தை கொடுத்தாதான் சரி கையில சீதேவி கொஞ்சமாச்சு நிலைச்சு நிப்பா ஒருத்தரை ஏமாத்தி ஒருத்தர் துட்ட பிடிக்கிற போன நினைச்சான்னு வச்சுக்கோங்க ₹1 நமக்கு வந்து கையில கிடைக்காது அந்த பாவம் பண்ணலையே நான் கொத்த குறைக்கலையமான்னா வரமரக்கா வந்தேனா ஏன் தம்பி வரமரக்கா வந்ததுன்னா அரிசி இறக்கும் போது பெண்ணா பிறந்தவா 4 உலக்க வச்சு இறக்கணும் சரி கொஞ்சமாச்சு அரிசி இறக்கும் 4 மரக்கா வச்சு இறக்கணும் அதுவும் இல்லையா சரி வீட்டுல இறக்கலாம் நாளியா இறக்கணும் ஏன் தம்பி எப்படி இறக்கணும் இப்போ எல்லாம் பெண்களை பார்த்தீங்கன்னா சரி எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்க எங்க தம்ளார் இருக்கு எங்க கிண்ணி இருக்கு சரி எங்க அரிசி இறக்கணும் அப்பதான் இறக்காங்க உலக பாத்திரம் அரிசி இறக்கணுமா சரி உலக பார்த்து அரிசி நிறமரக்காம இறக்கணும் அப்ப சிந்தி சிதறாம இறக்கணும் ஐயா அப்படியா இருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுல அன்னலட்சுமி குடியிருப்பா சரி ஐயா அந்த பாவம் பண்ணலையே அது மட்டுமா நான் கஞ்சி ஒரு பிச்சை
கிடைக்கும். கண்டிப்பா. அண்ணன் கேட்டவனா அடுத்து வர சொல்லலையே. ஏன் அண்ணா நாகக்கண்ணிக்கு பிள்ளை இல்ல? என்ன ஏதோ பாவம் பண்ணாலும் பண்ணிருப்போம் போன ஜென்மத்துல. அதான் நமக்கு இந்த ஜென்மத்துல பிள்ளை இல்லாம இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம குழந்தை இல்லாம இருக்கலாம். சரி, நாளைக்கு ஒரு காலத்துல ஆம்பளை பிள்ளை இருந்தா இல்ல பொம்பளை பிள்ளை இருந்தா நான் யாரு வீட்டுக்கு தான் போவேணும்னா பாம்பு வந்து மனஜடச்சா மனஜடச்சா அந்த பாவமாயிருச்சேமண்ணா. ஏன் மண்ணா நாகக்கண்ணிக்கு குழந்தை இல்ல? நாகக்கண்ணி இந்த பிள்ளையுமே அழகான தத்தெடுத்து வளர்க்க மாட்டேன். நான் பிள்ளை எடுத்து வளர்த்தோம்னா ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காசுக்கு தான் பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டோமானா கடை தெருவில் அண்டிடுமா கண்ட சனம் ஒப்பிடுமா வாங்கி தருவதில விட்டோமானா தருவதிதான் நிரஞ்சிடுமா நிரஞ்சிடுமா மக்கள் யாருக்கு இந்த குறைய மட்டும் வைக்காத தாயி நாகக்கண்ணி புள்ள இல்லாம இன்னும் என்ன கவலையா சொல்ல பாத்தீங்களா? என் மன்னா நாகராஜா புள்ள இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா? மதல் இல்ல வாசலுக்கு மக்கள் போடுவார்களா? புள்ள இல்ல வாசலுக்கு பெரியவங்க வருவாங்களா? எனக்கு ஒரு புள்ள இருந்துச்சுன்னா எங்க பொய்யாக்குள்ள ஒரு 10 ரூபா புஸ்தகம் வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஊர் நாட்டம் 5 ரூபாய்க்கு முறுக்காவது வாங்கிட்டு வருவாங்க. பெரியவங்க யாரும் வரமாட்டாங்க நாகராஜா மன்னா. அது மட்டும் இல்ல மன்னா. ஏ மன்னா நாகராஜா என்ன வட்டரியில போட்ட சாரம் எனக்கு ஆறி ஒண்ணு புள்ள இல்லை. எனக்கு எரிய போட்ட சாரம் ஐயோ எடுத்து ஒண்ணு புள்ள இல்லை. கவலையா இருக்கேன் நாகக்கண்ணி நாகராஜன். நம்மள படைச்சது யாருமா? கடவுள் தான் படைச்சாரு. அப்ப கடவுள் தான் நம்ம போய் வரம் கேட்கணும். ஆண்டவன் கண்டிப்பா வரத்தை கொடுப்பாரு. ஏன் நாகராஜன் அண்ணா? ஏன் நாகக்கண்ணி? போமா 2 பேரும் வரம் தவம் வாங்குது. தவம்ல இருந்து வரம் வாங்கணும். ஈஸ்வரன் நோக்கி தவம் இருக்கணும். நாகராஜன் நாகக்கண்ணியின் குழந்தைக்காக எங்க வராங்க பாத்தீங்களா? பாசி நல்ல பிறந்த மாலை பங்குனி தேர் வாடும் மலை நல்ல உயர்ந்த மாலை முத்து ராஜன் ஆகிய மாலை
பார்வதி கேட்கா எப்படி கேட்கா ஏன் பகவானே என்னம்மா கைலாசம் ஒரு நாள் ஆடாது ஏன் ஆடுது என்ன காரணத்தால ஆடிட்டு இருக்கு பார்வதி என்ன நாகலோகத்துல இருந்து நாகராஜ நாகக்கண்ணி குழந்தைக்காக நம்மளுக்கு தவம் இருக்கான் சரி நான் போய் வரம் கொடுத்துட்டு வாரேன்னு சிவன் கிளம்புறாரு பார்வதி அம்மா அடம் பிடிக்கா எப்படி சொல்லுவா அன்னைக்கே பார்வதி அடம் பிடிக்காத ஆமா புருஷன் பேச்ச பார்வதி கேட்கலா எப்படி கேப்பா என்ன சொல்லிருக்கா பாருங்க பார்வதி அம்மா என்ன சொன்னா பகவானே இன்னைக்கு நான் உங்க கூட வரம் கொடுக்க வாரேங்க பார்வதியே பகவான் பேச்ச கேட்கலையே சரி உன் பொண்டாட்டி வான் பேச்ச கேட்கலாம் அப்பவே கேட்கல இப்பதான் எப்படியா கேப்பா வான் பேச்ச கேட்கலாம் அதை மட்டும் கேட்கறதா சொல்லிட்டு இருக்கேன் பொண்டாட்டி வான் பேச்ச கேட்கலாம் உன் தம்பி பேச்ச கேட்கலாம் அப்படி அது என்ன அது எப்படி ஏ தம்பி ஏன்னா அன்னைக்கு பகவான் பேச்ச பார்வதி கேட்க மாட்டேன்ட்டான் சரி பார்வதி நீ வராம கைலாசத்துல இருன்னு பகவான் சொல்றாரு ஆமா இல்ல பகவான் நானும் உங்க கூட வாரேன் இன்னைக்கு முத உங்க கூட வாரேங்க பத்தியா சரி அப்ப பாருங்க சிவன் சொல்றாராம் பெண்ணா பிறந்த சக்தி கைலாசத்துல இருக்கணும் ஆமா ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்கன்னா கைலாசம் இருள் அடைஞ்சிருமா போயிடும் ஆண்டவா என்ன நான் அன்னைக்கு உங்க கூட வந்தேன் தீர்வாண்டவா தீர்வாண்டவா பாரதா இருந்தா அமைதியா வரணும் பேசாம வரேன் புழுன்னு வாயை கிளம்பி தரக்கூடாது சொல்லவே மாட்டேன் பொம்பளை வாய் சும்மா இருக்காது தெரியும் பாரதி அமைதியா வருவியா எப்படி எல்லாத்தையும் பொத்துக்கிட்டியா அமைதியா வாரம் தான் கூட்டு போறேன் பேசாம வருவியா ஆட்டம் என்று சம்மதித்து பகவான் பாரதியுமாக எங்க வராங்க பாருங்க எங்க வராங்க கைலை நல்ல கைலை விட்டு பாவம் ஒரே அடி அவர் மயக்கத்தை கொடுத்துருங்க ஐயா ஐயோ பாவம் கொட்டை கிழிக்கிற கூடாது எங்க போனோம் நாளைக்கு வரம் கொடுக்க போறோம் சரி எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் குழந்தை வரம் கேட்க தவறு இருக்கா அவன் முதல்ல கேட்கட்டும் அதுக்கடுத்து கொடுப்போம் அப்படியா 12 வருஷமா உண்மை நினைச்சுதான் பகவான தவறு இருக்கா நீ என்கிட்ட கேட்கணும் கீரு ஏமா கேட்கறதுக்குலாம் கொடுக்க முடியாது என்ன போய் பார்த்துட்டு தான் கொடுக்கணும் ஆண்டவன் சிவனை பாருங்க யாருக்கும் கேட்டோம்னா வரம் கொடுக்க மாட்டாரு அவ என்ன சூழ்நிலை என்ன பாவம் பண்ணிட்டாலும் பார்த்துதான் விவரமா வரம் கொடுப்பாராம் அதான் கடவுளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல வரம் கொடுப்பாரு குழந்தை வரத்தை அப்பதான் பாரதியம்மா புறவத்துக்கு வாரம் முத புதுசா கூட பகவான் கூட சரி வாரம் ஒரு அதிசயம் நடக்குது என்ன அதிசயம் என்ன தெரியுமா பாட்டி அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துல இருந்து ஒரு விரல் வெட்டி கொப்பை வெட்டுதான் எப்படி வெட்டுதான் பாத்தீங்களா எப்படி வெட்டுதான் புத்தி உள்ளவன் எப்படி வெட்டுவான் எப்படி வெட்டுவான் அடிக்கோப்புல உட்கார்ந்து சரி நுனிக்கோப்பு பண்ணிட்டு இருப்பான் இவன் முட்டாப்பை எப்படி வெட்டிருக்கான் பாருங்க கேப்ப எப்படி இருக்கான் நுனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டிருக்கான் அப்படியா இதை இந்த பாரதி அம்மா வார வழியில பாத்துக்கிட்டான் ஏன் பகவானே ஏன் ஆண்டவா மண்ணே இருக்கு ஆட்டு கட்ட கழுத பகவான் இருக்கிற மரியாதை கிடையாது இருக்கிற நான் பொம்பளை அப்படிதான் பகவானே காப்பாத்தும் பகவானே யார அண்ணாவோட விரல் கீழே வந்து சாவப்பானு காப்பாத்துங்க ஏன் பகவானே தளபதி முடிஞ்சுமா தளபதி முடிஞ்சு நீங்க எப்படி சொல்லலாம் பகவான் பாதி கூட வாரம் பொம்பளை கட்டி கேட்க மாட்டேங்கிறேன் அப்படியே சும்மா நீ சிவனாயில வேற என்னமா எப்படி சிவனா இருந்தா போய் காப்பாத்து காப்பாத்தியா போய் கடவுள் கடவுள் பிடித்துட்டு அழைக்கிறப்ப காப்பாத்த ஒரு உயிர் சாவ போகுது காப்பாத்துறேன் நான் போய் காப்பாத்துவா
பார்வதி என்ன ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. என்ன சொல்லு? சிவனும் சக்தியும் முதல்ல சேர்ந்து வாரம்ல உலகத்துக்கு. ஆமா வாரம். அம்மையும் அப்பனும் வாரம்ல. ஆமா. பெத்த தாய்க்கெல்லாம் தாய் யாரு? பார்வதி சக்தி. பார்வதி. அப்பாவுக்கெல்லாம் அப்பா யாரு? சிவபெருமான். சிவபெருமான். அப்ப நம்ம உலக மக்கள் எல்லாருமே நம்ம பிள்ளைகள் தான். சரி. இந்த விளக்கத்தை காப்பாத்து விழுந்த பார்வதி. சரி. அப்போ ஒரு போட்டி எப்போ? என்ன போட்டீங்க? அவன் கீழே விழும்போது அம்மான்னு சொல்லி இருந்தானா நீ போய் காப்பாத்து. பார்வதி நீ போய் காப்பாத்து. இல்ல அப்பான்னு சொல்லி இருந்தா பரம சொன்னா போய் காப்பாத்துறேன். காப்பாத்திர. நான் காப்பாத்துறேன். ரொம்ப கணச்சீரை போய் என்ன தெரியுதான் பார்க்கற போறேன். பாப்போம். அந்த விறகு வெட்டி என்ன சொன்னா பாத்தீங்களா? என்ன சொன்னா? சண்டால விறகு வெட்டி சிவனும் சக்தியும் கண்ணு முன்னாடி அம்மா நினைச்சானா சக்தி நினைச்சானா? என்ன நினைச்சான்? அப்பா சிவன் தான் நினைச்சானா? நினைச்சான். ரெண்டு பேர் நினைச்சிருந்தா சாவும் போது காப்பாத்திருப்பாங்களே. அம்மானே சொல்லலையே, அப்பானே சொல்லலையே. என்ன பகவானே அப்ப என்ன சொன்னா? நீதான் ஜெயிச்சிரியா? என்ன என்ன ஏ பகவானே என்ன சொல்லுமா? அந்த விறகு அம்மான்னு சொல்லல. சரி அப்பான்னு சொல்லல. அவன் என்ன சொல்லியிருந்தா? என்ன சொல்லியிருந்தா? அம்மான்னு சொன்னா பாரதி கையெழுதி காப்பாத்திருப்பாரு. கையை பிடிச்சிருப்பாரு. இல்ல அப்பான்னு சொன்னாதான் சிவன் போய் காப்பாத்திருப்பாரு. காப்பாத்திருப்பாரு. யாருதான் சொல்லியிருந்தாரோ? யார் சொல்லியிருந்தாரோ? ஐயா என்று சொல்லி செத்துத்தான் போயிட்டாரு. பாவிக்கிறேன். முதலி இவனை போய் வெட்டிக்கிறாங்க. இவன் முதலி அடியே விடலாம் முதலி. இல்ல, உன் மாமியார் எப்படிலாம் இருக்காலும் தெரியல வாங்கிக்கிட்டு. ஏன் அப்படிதான் இருக்கேன்? ஏய் என்ன? விறகு வெட்டி அம்மான்னு அப்பான்னு ஐயோன்னு கீழே வந்துட்டான். ஏமா நல்லா கவனிங்க. நம்ம தாய்மார் கமிட்டிமார் நல்லா கவனிக்கிறா. கேட்கிறா? அடுப்படியில வேலை பார்க்கும் போது தெரியாம மாமியா மருமகளுக்கு எண்ணெய் ஊத்தி விட்டுருவா. சரி. இல்ல மருமகன் மாமியா மல்லாட்டு போடுறது எண்ணெய் ஊத்தி விட்டுருவா. இப்படி இருக்குதானே? ஆபத்து வருதா? அம்மா. அம்மான்னு சொல்லுங்க. துர்க்கை அம்மா யார் ரூபத்துல இருந்து காப்பாத்துவா? மாமனாரே. யாரு? மாமனாரே. மாமனார் கூப்பிடுறியா? ஆமா. சரி நீ யார கூப்பிட்ட? நான் மாமியா. மாமியா இல்லம்மா, ஏன் மாமியா? அண்ணியத்தான் நிறைய கூப்பிட்டாருங்க. அது இல்ல. அவன் மைனிகாரி விடவே மாட்டுக்கான். ஆமா. பஸ்ஸை விட்டு இறங்க தும்மல் பண்ணா அச்சி மைனிங்கான். ஆமா. அண்ணி. ஆமா. ஏய் என்ன? அண்ணி வரமாண்டா, வரமாட்டாரா? அண்ணி வரமாண்டா, அண்ணி நம்பாத. சரி. குடும்பம் தீர்ந்து போயிடும். ஆமா. ஏன் தம்பி? என்ன? ஆண்டவன் பகவான் நினைக்கலையே, பார்வதி நினைக்கலையே. ஆமா. பாத்தியா பார்வதி? என்ன? என்கிட்ட எப்படி சண்டை போட்ட? மல்லுக்கு நின்ற பத்தியா? நீ ஒரு நாள் இப்படி சண்டை போட மாட்டேன். ஏன் பார்வதி சண்டை போட்ட? எனக்கு வருது. என்னது வருது? என் ஆவேசம் வருது எனக்கு. வேற ஒண்ணு இல்லையே. வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் பார்வதி? என்ன? நீ சண்டை போட்டியா? உன்னை நினைச்சான அந்த விறகு வெட்டி பாய் போய் நிறைய விட்டானே. என்னையதான் நினைச்சான சிவன் இருக்காருன்ட்டு. உங்களே நினைக்காம. என் பாவி ஐயா என்ன பாத்தீங்களா? ஆமா. யாரும் ஆபத்து நேரத்துல ஐயாவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதேமா. கூடாதேம்மா. ஏன் தெரியுமா? எதுக்கு? அம்மான்னா யார் சிவபெருமான் யார் பாரதி வருவா? அப்பான்னா பரமசிவம் வந்துருவாரு. ஐயா எமனுக்குரிய பொண்டாட்டிக்க. பொண்டாட்டி பருவத்தை எனக்கு வரும். எமனுக்கு என்ன வேலை? உயிர் போயிட்டு வருது. பொண்டாட்டி அஞ்சு உயிரை எடுத்துக்குவான்னு விறகு உயிர் போயிட்டான். போயிடுச்சு. ஏட்டியா பார்வதி? ஆமா. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மக்கள் நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டாங்களே. அவன் தலைவிதி முடிஞ்சு போச்சு. போச்சு. அவனை காப்பாற்ற முடியாது. சரி. நீ அமைதியா வானா அமைதியா வாங்கினா கேட்க மாட்டேங்கல்ல. இருக்கு இருக்கு. வா அடுத்த வனத்துக்கு போவோம். எங்க வராங்க பாருங்க. எங்க வராங்க? பாலைவனம், ஜுவாலைவனம், ஐயா ஜுவாலைவனம்.
நீ மறுபடியும் வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏ பகவானே, நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் இருந்தால் என் வாய் சும்மா இருக்காது. எப்படி இருக்கும்? ஏ பகவானே, கரையாமுத்துல சிவசிவான்னு உங்க பேரை யாரும் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்காங்க. கரையாமுத்துல யாரு இருக்கா? நாகராஜன் நாகராஜன் தவறுதாங்கல்ல. சரி, சிவசிவான்னு தவறுதாங்க. அப்பதான் சிவன் சொல்றாரு, பார்வதி அந்த தடவை நம்ம அம்மா எப்ப நினைக்கல சொல்லல. இந்த கரையாமுத்துல யாரோ சிவசிவான்னு ஏன் பேர சொல்றாங்க? என்ன தவறுன்னு கேளுங்க. கரையாமுத்த என்ன கரையாமுத்த விட்டு உடச்சு பாக்கார சேவரமானே. சரி, உள்ள நாகக்கண்ணி கண்ணை முடி தவமா இருக்கா நாகராஜன் நாகக்கண்ணியம். அம்மா என்ன நீ யாரம்மா? நீ யாரம்மா? ஊரு என்ன பேரு என்ன உன்னுடைய ஊரு என்ன ஏங்க வந்த எதுக்கு தவறுங்க சொல்லு. ஆண்டவா பகவானே, சிவன் நோக்கி தவறுங்க. சிவன் தான் வந்திருக்கிறாயா? நான் தான் வந்திருக்கேன் பாரு. நீ அப்படியா? எனக்கு என்ன வரணும் கேளு, வரந்தாரே. ஆண்டவா பகவானே, என் பேரு நாகக்கண்ணி, என் பேரு நாகராஜன், எங்க ஊரு நாகலோ. என் பேரு தான் நாகக்கண்ணி. என் பேரு தான் நாகக்கண்ணி. என் புருஷன் பேரு தான் நாகராஜன். அப்பா யாருக்காரு? எங்க ஊரு தான் நாகலோகம். அப்படியா? அவர் என் புருஷன் பாத்தியா? நீ என்ன சொன்ன? ஏய் என்ன என் கதையை சொல்லுப்பா. நான் சொன்னேன் அவருக்கு வெக்கத்தை வரு. புருஷன் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி என் பேரு நாகக்கண்ணி, என் புருஷன் பேரு நாகராஜன், எங்க ஊரு நாகலோகம் பண்ணணுமா? அப்படி நம்ம குமரட்டியாபுரத்திலே சரி துர்க்கையம்மா சித்திர நாகஞ்சோபா திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி சேர்ந்த முத்துமாரி வில்லிசை குழு 2வது வருஷம் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா, பக்த கோடி பெருமக்களுக்கு நன்றி வந்த வணக்கத்தோடு சரி அருமையான ஒளிவை அமைப்பாளர் கண்டிப்பா டிஎஸ்கே கமலா சவுண்ட் சர்வீஸ். ஆமா, டிஎஸ்கேனா டாப் தாயா. ஆமா, போன வருஷம் இதே சவுண்ட் தான் படிச்சோம். கண்டிப்பா அண்ணாச்சி டிஎஸ்கே கமலா உரிமையாளர் சரி மதிப்பிற்குரிய யாரு டி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் சரி டிஎஸ்கே கமலா சவுண்ட் சர்வீஸ். ஆமா, அப்படி அழகா ஒளி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. சரி, இப்படியே கடைசிக்கு வைப்பாங்க நம்புறோம். அப்படியே கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆமையா, அது நமக்கு ஏற்பாடு செய்த அனைத்து பக்தோடி மக்களுக்கும் ஆமா நன்றி கலந்த வணக்கத்தோடு சரி இதுவரைக்கும் நாங்க படிச்சது நாகராஜன் நாகக்கண்ணி பிள்ளை இல்லாம தவம் இருந்தாங்க. ஆமா, கடவுள் வரம் கொடுக்க வந்திருக்காரு. கால நீட்டி உட்கார்ந்துருக்க மக்கள் தயவு செய்து காலம் அடக்கிக்காங்க. முட்டை கெட்டாதீங்க. ஆமா, தூங்கிட்டு இருந்தவரை உசுப்பி விட்டுருங்க. என்ன தெரியும்? சின்ன பிள்ளையா இருந்தா மடியில வச்சுக்காங்க, பிடிச்சிக்காங்க. சரி, தயவு செய்த கூட்டத்துல ஒருத்தர் மேலையாவது துர்க்கையம்மாவும் மாரியம்மாவும் வந்து இறங்குவா. ஆமா, சாமி வருதுன்ட்டு ஆட விடாம பிடிச்சு அமைக்கிறாங்க. ஆமா, சாமியை அமுக்கினிய சாமி கூட 8 விரிச்சுட்டு தான் கூட ஆட்டம் ஆடும். அதனால ஆமா சாமி வரதான் நம்ம திருவிழா கொண்டாடுறோம். சரி, சாமி வந்து மக்களுக்கு நல்லா வாக்கு கொடுக்கணும். கண்டிப்பா ஊச்சி ஆடணும், பரவாயில்ல, வாக்கு கொடுத்து உட்காரணும். கண்டிப்பா ஒருத்தர் மேலையாவது காளியும் துர்க்கையம்மாவும் மாறி இப்ப இடத்துல வருவா. சரி, நம்ம தாய்மார்கள் சொல்லவே வேண்டாம். குமரட்டிபுரத்து பெண்களுக்கு போன வருஷமே பார்த்தேன் விழு பிடிக்கும் போது. ஆமா, தாய்மார்கள் தயவு செய்து குழவை போட சொல்லுங்க, குழவை போடுங்க. துர்க்கையம்மாவும் மாரியம்மாவும் வந்து கொட்டுக்கு பிரசவம் கிடையாது. ஆமா, எங்க 3 பொங்கலை கூடி 30 போட்டாலும் அங்கதான் மாரியும் துர்க்கையும் ஓடி வருவாங்க. சரி, அதனால கொஞ்சம் சாமி வந்தா பிடிக்காம விட்டுருங்க. ஆமா, சின்ன பிள்ளை கையில பிடிச்சுக்காங்க. பக்தர்களுக்கு சாமியானா வேப்பங்களை ரெடியா கொடுக்கணும் இருக்காங்க. ஆமா, அம்மாவும் பேரு நாகக்கண்ணியும் புருஷன் பேரு நாகராஜனா. ஆமா, உங்க ஒரு நாகலோகப்பட்டணமா. ஏன் தாய் தாம இருக்கு ஆண்டவா எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்கீங்க. ஏகப்பட்ட செல்வம் கொடுத்துருக்கீங்க. என்ன செல்வம் கொடுத்து தெரியுமா ஆண்டவா? நாடு நகரம்லாம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவா. ஏகப்பட்டது ஆண்டவா. எனக்கு சொத்து சொந்தம்லாம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவா. இருக்கு ஆண்டவா, எனக்கு எல்லாம் இருக்கு. நல்லா என் புருஷனுக்கு அன்புக்கா தொங்க விட்டுட்டாரு. ஆமா, எனக்கு எல்லா பட்டு சேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, என் வீட்டுக்கார எடுத்து கொடுத்தாரு. ஒன்ன வச்சு மாறவேண்டியது 12 வருஷம் பிள்ளை இல்லாம தான் என் கூட இருப்பேன். நாகக்கண்ணி என்னம்மா வர தேல் சிவன் தாரேன். ஆண்டவா என்ன வர வேண்டியம்மா? எல்லா செல்வம் இருக்கு. நாகராஜன்
நாகக்கண்ணி ஏன் தெரியுமா எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லை குணமுறைக்க நான் இல்லை கொல்லி வைக்க பிள்ளை இல்லை குணமுறைக்க நான் இல்லை ஆண்டவா பகவானே குழந்தை இல்ல ஆண்டவா வெறுவையா இருக்கு பார்வதி அம்மா அப்பதான் சொல்றாங்க கேளுங்க நல்லா கவனிங்க ஏ நாகக்கண்ணி என்ன நீ என்ன மாதிரி ஒரு பெண்ணு ஆமா என்னோட கஷ்டம் பார்வதி அம்மா பெண்ணுக்கு தான் தெரியும் அவளை பிறந்த நான் உனக்கு வரந்தாரேன் பகவான் சொல்றாரு சரி எவ்வளவு பார்வதி என்ன நீ அமைதியா வாழ இங்கே வாய் திறந்துருக்கீங்க குழந்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அவரவர் பழி பாவத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தை வர கொடுக்க முடியும் சரி நாகக்கண்ணி போன ஜென்மத்துல மருத்துவச்சியா பிறந்து பிறந்த பிள்ளைய கொண்டு விட்டா ஆமா அதனால அவளுக்கு எந்த பரப்புற பிள்ளை இல்ல புருஷன் கணக்க பார்த்தோம்னா நாகராஜன் ஓடக்கூடிய சென மான அம்பு விட்டு கொண்டுட்டான் அதனால அவனுக்கு புள்ளவா இந்த பாக்கியத்தை இல்லையே ஆண்டவா அவனே ஒரு புள்ள நம்ம நோக்கி குழந்தைக்காக தவறு இதை நம்ம என்ன வரத்தை கொடுக்க போறோம் என்ன மாதிரி ஒரு பெண்ணு தானே மரணிப்பட்டம் போகட்டுமே யாரெல்லாம் குழந்தை வர வேண்டியிருக்கலாம் அம்மா நினைச்சு கண்ணீர் மல்கி உருகி கேளுங்க அம்மா பிறக்கும் போது குழவை போட்டு கேளுங்க நாகக்கண்ணி சரி நான் 8 கலசத்துல 8 சக்தி அடைச்சு கொடுத்தா பாரதி என் சக்தியே உனக்கு பிள்ளையா வந்து பிறக்கும் சரி நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையில சித்திரை மாத்தையில 4ஆம் செவ்வாய்க்கிழமையில நம்ம குமரட்டியாபுரத்து ஊருக்குள்ள யாரு யாரு பிறக்க பாத்தீங்களா யாரு பிறக்க போடுங்க ஒரு குலவை போடுங்க அம்மா ஒரு குலவை யாத்தா அப்பு சடையிலைக்கு அகிலாண்ட கோடி என் பிரம்மாண்ட நாயகி ஆபத்து பாந்தவி துன்பங்களை போக்கிடவே நம்ம குமரட்டியாபுரத்து துக்கையம்மா வந்து பிறக்க போறா 8 கலசத்துல 40 நாட்கள் நோம்பு இருந்தா போடுங்க ஒரு குலவை யாத்தா குமரட்டியாபுரத்துல மரவருடைய கோட்டைக்குள்ள யார் யார் வந்து பிறக்க பாருங்க போடுங்கம்மா ஒரு குலவை
பாலனியே கேட்கலையா
மாரியம்மை 8 பேரும் வந்து பிறந்தார்.